Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ்ல கலந்துட்டு குழந்தைகளுக்கு ஒரு MBBS இடம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. பெற்றோர்களும் நம்ம குழந்தைகளுடைய கனவு நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த MBBS இடம் கிடைக்கிறதுக்கு நமக்கு நீட் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க, மார்க் குறையுது, கட் ஆஃப் குறையுது, இதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் இருக்குது. பட் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ரேங்க் லிஸ்ட், தரவரிசை பட்டியல். இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது நிறைய வகையான ரேங்க் லிஸ்ட் இருக்கு. ஆல் இண்டியா கோட்டால ஆல் இண்டியா ரேங்க் AIR அப்படிங்கிறது, OBC ரேங்க், SC ST ரேங்க், இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் ரேங்க் லிஸ்ட் ஆல் இண்டியாவில் உங்களுடைய ஸ்கோர் கார்டில் வரும். தமிழ்நாட்டில் ஒரு தரவரிசை பட்டியல் வெளியிடுவாங்க. நம்ம கால்ஃபர் வரும், MBBS BDS அப்ளிகேஷன் போடுறதுக்கு. இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக ஸ்க்ரூட்டனி பண்ணி ஒரு தரவரிசை பட்டியல் கொடுப்பாங்க, ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது நிறைய வகையான ரேங்க் லிஸ்ட் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டால நிறைய இருக்கு. அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு உறுதியாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியுங்க. அது வரைக்கும் நமக்கு உத்தேசமான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ வகையான ரேங்க் லிஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, அது கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறோம். அப்போ அதில் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ்க்கும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ரேங்க் அப்ளிகேஷன் போட்டால் அது ஒரு ரேங்க் லிஸ்ட் வருங்க. ரேங்க் லிஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. ரேங்க் லிஸ்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும். அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் நீங்கள் NRI கோட்டாக்கு வரீங்களா, தெலுங்கு மைனாரிட்டி வரீங்களா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் இருக்குங்க. அதை செலக்ட் பண்ணுறதை பொறுத்து நிறைய ரேங்க் லிஸ்ட் வரும். இப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட். தென் ரேங்க் லிஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 7.5 ரிசர்வேஷன் இருக்கிற அரசு பள்ளியில் படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் தனியாக வரும். ரேங்க் லிஸ்ட் ஃபார் தெலுங்கு மைனாரிட்டி, இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணும்போது தெலுங்கு மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டிக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அதே மாதிரி மலையாள மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா மலையாள மைனாரிட்டிக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும். கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ணா கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும். அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அடுத்தது தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் தனித்தனியாக வருங்க. ரேங்க் லிஸ்ட் ஃபார் கிறிஸ்டியன் மைனாரிட்டி 20%, அது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்டியனும் கலந்துக்கிறதுக்காக கவர்மெண்ட் கோட்டாவில் போலாங்க, அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்குங்க. அடுத்தது ரேங்க் லிஸ்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க், அது ஆல் ஓவர் இந்தியா CSI டயசிஸ் மூலம் வருவாங்க, CMC வெள்ளூருக்கு, அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் தனியாக கொடுப்பாங்க. அடுத்தது ரேங்க் லிஸ்ட் ஃபார் IRT வார்டு கோட்டா, அது ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் IRT வார்டு, அது டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி சன்ஸ் அண்ட் டாட்டருக்காக ஒரு கோட்டா இருக்கு, அதுக்கான ஒரு ரேங்க் லிஸ்ட் வருங்க. IRT வார்டு கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட். ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அது தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்கும். ஸ்போர்ட் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, NRI கோட்டா. அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால நிறைய ரேங்க் லிஸ்ட் வருங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால நிறைய ரேங்க் லிஸ்ட் வரும். நீங்கள் IRT வார்டு கோட்டால வர்றீங்களா, இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால வரீங்களா, ஸ்போர்ட்ஸ் கோட்டால வரீங்களா, இதெல்லாம் ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு உறுதியாக இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.